வணக்கம், இது உங்களின் எம்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் முர்னிஷ். இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரியான 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 6 என்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்க மாதிரி பெல் ஐக்கன் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணி அந்த பெஸ்ட்டாக ஆரம்பத்தை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் நம்ம வச்சிருக்க டேட்டாலாம் கொஞ்சம் செக்யூராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் அது மட்டும் இல்லாமல் இமேஜ் சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய இமேஜ், அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் டாக்குமெண்ட்லாம் இன்னொரு மொபைல் வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு கேம் ப்ளே பண்ணுறதுக்குலாம் இன்னொரு மொபைல் வச்சிருப்போம். நம்மகிட்ட உள்ள டேட்டாவெலாம் கொஞ்சம் சேஃபான டேட்டாவெலாம் சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்கு இன்னொரு மொபைல் வேணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வச்சிருக்க ஒரு மொபைலை வந்து 2 மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் புது மொபைல் வாங்கி புது மொபைல் எப்படி கூகுளுக்கு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு புது மொபைலாகவும், ஏற்கனவே இத்தனை நாள் பழைய மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி பழைய மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி 2 மொபைலாக மட்டும் இல்லை, ஒரு 3-4 மொபைலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ட்ரிக் வந்து உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் அப்படின்னு உங்கள் மொபைலில் இருக்கும். இல்லாட்டி சர்ச் ஆப்ஷனை விட தேடி பாருங்கள், மல்டி யூசர் நம்ம டைப் பண்ணி வரக்கூடியதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மல்டி யூசர் ஒரு யூசர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு புது மொபைல் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கொண்டோம்னா இருக்கும். அது வாங்கி எட் யூசர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கூடியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். கெஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்விட்சிங் டு கெஸ்ட் அப்படின்னு வரும். வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு புது மொபைல் வாங்கினா என்னோடய மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு புது மொபைல் வாங்கினா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் அதில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மொபைலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன மொபைலில் எவ்வளோ அப்ளிகேஷன் இருந்துச்சு அதெல்லாம் இங்கே ஷோ ஆகவே இல்லை. ஒரு புது மொபைல் வாங்கினா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக என்னென்ன டேட்டாலாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கூடியதாக இருக்கும். மற்றபடி பழைய மொபைலாம் அதையும் யூஸ் பண்ணிக்கூடியதாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நோட்டிஃபிகேஷன் பார் அப்படி ஸ்வைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பாருங்கள் ஓனர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணாலே போதும். உங்களோட பழைய மொபைல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பழைய மொபைலாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பழைய மொபைலாக மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மொபைல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி பழைய மொபைலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு 1-2 ஆகல, ஒரு 2-3 கூட யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டைமில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக தான் நடைபெற்றுருக்கு. அதாவது ஆன்லைன் கிளாஸ்லேருந்து எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான் நடைபெற்றுருக்கு. அதனால சின்னாக்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து ஸ்பையோ இல்லாட்டி மால்வேரோ உள்ள அப்ளிகேஷன் கூட உங்கள் மொபைல் இன்ஸ்டால் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஏஜுக்குள்ள உள்ளவங்க குறிப்பிட்ட அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படி கொஞ்சம் ரூல்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதாவது 16+ மேலே உள்ளவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி 18+ மேலே உள்ளவங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. இந்த டைமில் எல்லாருக்கையும் மொபைல் இருக்கனால கண்ட அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணி உங்கள் பிள்ளைகளும் வந்து வீணாகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது சிக்கல்லாம் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்குது. பார்க்க போகிற ட்ரிக்கை செஞ்சு உங்கள் மொபைலில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜுக்கு உட்பட்ட அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்க ப்ளே ஸ்டோரில் வந்து ஷோ ஆகும். அதனால் சிக்கல்லையோ இல்லாட்டி ஏதாவது பிரச்சனைலையோ மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவு. அதனால இந்த செட்டிங் உங்கள் மொபைல் வந்து கட்டாயம் செய்து வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ட்ரிக் பற்றி வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஐக்கன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் பாருங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிட்டா உங்கள் மொபைலில் நான் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கொள்ளுங்க. என்ன பண்ணோன்னா உங்கள் மொபைலில் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து உங்கள் வீட்டில் யாருக்கும், அதாவது உங்கள் பிள்ளை இருக்கான்னு தெரியாத ஒரு பாஸ்வேர்டாக நீங்கள் இன்புட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாஸ்வேர்டு நான் இன்புட் பண்ணி காட்டுறேன். கொடுத்துடலாம். மறுபடியும் இந்த பின்ன கேட்குது, கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா பாருங்கள் எப்ஸ் அண்ட் கேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். உள்ளே வந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஏஜுக்குள்ளே அந்த ஒரு பிள்ளைகள் எந்த ஏஜில் இருக்காங்களோ அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் 18+ இருக்குது, அதே மாதிரி 16+ இருக்குது, அதே மாதிரி 12+ இருக்குது, அதே மாதிரி 7+, 3+ அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட உள்ள 3வது ட்ரிக் நம்ம பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துருப்போம். அப்படி ப்ளே பண்ணி பார்த்துருக்கக்குள்ள நமக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும், இல்லாட்டி ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். இந்த பகுதியை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணக்குள்ள அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ரெஸ்லேருந்தே ப்ளே ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்கள் எந்த பகுதியை குறிப்பிட்டு அனுப்பினீங்களோ அந்த பகுதியை வந்து உங்கள் ஃப்ரெண்டால் பார்த்துக்கொள்ள முடியாததாக இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த ட்ரிக்கை நீங்கள் செஞ்சு அனுப்புறது மூலியமாக
நீங்கள் எந்த பகுதியை உங்கள் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு அனுப்புறீங்களோ அந்த பகுதியை இலவாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லிங்க்கில் கடைசியில் வந்து ஸ்பேஸ் ஒன்று வைட்டு அங்கே பார்த்தீங்கன்னா $T அப்புறம் சமன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அங்கே எத்தனை நிமிஷத்துக்கு பிறகு அந்த வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த செகண்ட்ஸை நீங்கள் இன்புட் பண்ணிங்க. இன்புட் பண்ணிட்டு இப்போ வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணார் அப்படின்னா நீங்கள் எத்தனை நிமிஷத்துக்கு பிறகு வீடியோ ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த டைம் அனுப்புனீங்களோ அந்த நிமிஷத்துக்கு பிறகு தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ லிங்க் வந்து கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த டைமுக்கு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு அனுப்புனேனோ அந்த டைமில் தான் எனக்கு ப்ளே ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த எந்த பகுதி கணக்காக பார்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த பகுதியை அவரால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அவரால் இந்த மைக்கை இதுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட உள்ள 4வது ட்ரிக், நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா வாங்கி கொஞ்ச நாளாக இருக்கும், ஆனால் நம்ம மொபைல் ஸ்லோவாக இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றுறது மூலியமாக உங்கள் மொபைல் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இந்த செட்டிங்ஸ் உங்கள் மொபைலில் எங்கே இருக்குது, எந்த செட்டிங்ஸை மாற்றினா உங்கள் மொபைல்லேருந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆகும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்கள் மொபைலில் 1x அப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம 10x அப்படின்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைல் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக அந்த மைக்கு ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த மைக்கு உங்கள் மொபைல்லேயும் ஸ்லோவாக இருக்கலாம். இந்த மைக்கை நீங்கள் 1x வச்சுட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மைக்கு ஸ்பீடாக வரக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்கள் மொபைல் ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மைக்கை உங்கள்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 3x ஆப்ஷனையும் நீங்கள் இந்த மைக்கை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது. அதே மைக்கை ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி அனிமேட்டர் டிரெக்ஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்குது. அது மூணுமே நீங்கள் அனிமேஷனில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மொபைல் பார்க்க ஒரு செம்ம ஸ்பீடாகவே இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட உள்ள அடுத்த ட்ரிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே பாருங்கள் ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஷோ ஆகுது இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் பெஸ்ட்டாக ஆல்ரெடி ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் சேனலுக்கு ஏதாவது உங்கள் மூலியமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, அதை மட்டும் பார்த்து பண்ணிடுங்க. நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நிறைய வெப்சைட்டையும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி யூஸ் பண்ணிக்கக்குள்ள உங்கள் மொபைலோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். அதே மாதிரி கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்லாம் உங்கள் மொபைலில் கேட்டிருக்கும். இப்படி கேட்டிருக்கக்குள்ள நாமளும் இன்புட் பண்ணியிருப்போம். இன்புட் பண்ணுறதுக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இதை சேவ் பண்ணவா வேணாமா அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நாமளும் அவசரத்தில் சேவ் பண்ணி விட்டுருப்போம். ஆனால் இதை இப்படி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து அந்த உங்கள் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அது மட்டும் இல்லாமல் கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்ட்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆகிருந்தால் நல்ல விஷயம் தான். நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா அதை பார்க்குறது மூலியமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் மொபைல் வந்து வேறு யார் கையிலேயே மாட்டிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த பாஸ்வேர்ட்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து அவங்க என்ன செய்யறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அதனால உங்களோட பாதுகாப்பு வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த பாஸ்வேர்ட்லாம் எங்கே இருக்குது, அது எங்கே சேவ் ஆகிருக்கு, அதை எப்படி நம்ம செக்யூராக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிக்கும் உங்கள் மொபைல் வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணிட்டு மேலே பாருங்கள் 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா பாருங்கள் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோ பாஸ்வேர்ட்லாம் இங்கே வந்து சேவ் ஆகக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் என்னோட மொபைலில் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு சேவ் ஆகக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சு அதாவது சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு சேவ் ஆகக்கூடியதாக இருக்கும். கிளிக் பண்ணி காட்டுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நேமில் இருக்குது அதே மாதிரி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு காட்டுது. இந்த ஐக்கனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மொபைலில் ஏதாவது பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா கேட்கும், கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகக்கூடியதாக இருக்குது. இதை பார்க்குறது மூலியமா நம்மளோட பாஸ்வேர்டு என்ன மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் மொபைல் வேறு யார் கையிலையும் மாட்டிச்சுன்னா பார்த்தாங்கன்னா அது பிரச்சனை வரும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து இதை டிலீட் பண்ணாமல் இந்த கூகுள் குரோமுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூகுள் குரோமுக்கு ஃபுல்லாக ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட கூகுள் குரோமும் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ணி வச்சுருந்தா யாராலையும் பார்த்துக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட உள்ள கடைசி ட்ரிக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட வர மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பெரும்பாலும் வரும். அதாவது இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் இலகுவாக இருக்கும். அதனால நம்ம மொபைலில் ஒரு செட்டிங்ஸை மாற்றுறது மூலியமா இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இந்த ட்ரிக் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஒன்றா இருக்கணும். அது எப்படி ஒன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். அபவுட் ஒன்று உங்கள் மொபைலில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பாருங்கள் உள்ளே வந்தவன்டா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா பில்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து 7 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியதாக இருக்கும். நான் ஆல்ரெடி டெவலப்பர்னால எனக்கு வருது டெவலப்பராக இருக்கேன் அப்படின்ட்டு வெக் வரலாம். வெக் பாருங்கள் என்னோட மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம்.
RTL லேயர் டிரெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணி கொண்டாலே போதும், உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு மாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு இது கொஞ்சம் இலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த இது அப்ளிகேஷன் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா அப்ளிகேஷனும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம், லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்த 6 ஆண்ட்ராய்டு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள 2வது ட்ரிக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் முர்னீஸ். நன்றி, வணக்கம்.